சிக்கன் எடுத்தால் ஒரு முறை இதே போல் செஞ்சு பாருங்கள். ஜிஞ்சர் சிக்கன் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. பிரியாணி இலை, அதாவது பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் தாளிச்சிக்கிங்க. நறுக்கிய வெங்காயம் சேர்த்து நன்றாக வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் சிக்கன்னால இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். நன்றாக வதக்கிக்கோங்க. நறுக்கிய தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய தக்காளி, சிறிது உப்பு போட்டு நன்றாக வதக்கிக்கோங்க. 1 கிலோ சிக்கனை நன்றாக சுத்தம் செய்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை பொடியாக நறுக்காமல் இதுபோல் பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. சிக்கனை 2-3 நிமிடம் நன்றாக கலந்து விட்டுக்குங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கன் கொதித்ததும் இப்போ நம்ம மசாலா தூள்கள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து நன்றாக கலந்து விட்டுக்குங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை கப் தண்ணீர் சேர்த்துக்குங்க. நன்றாக கலந்து விட்டு இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கன் நன்றாக வெந்ததும் இப்போ நம்ம அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்குங்க. நன்றாக கலந்து விட்டுக்குங்க. ஜிஞ்சர் சிக்கன் வீட்டிலே சுலபமாக செய்யலாம். சீனி 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, ருசிக்காகத்தான். மூடி போட்டு 5 நிமிடம் சிம்மில் வச்சுக்கிங்க. சுவையான டேஸ்டான ஜிஞ்சர் சிக்கன் ரெடி. இதுபோல் செஞ்சு பாருங்கள். சாதத்துடனும் இட்லி தோசையுடனும் சாப்பிட மிகவும் ருசியாக இருக்கும். சப்பாத்தியுடனும் சாப்பிடலாம். என்னுடைய குக்கிங்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.